கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் தம்பானூர் பகுதி வழியாக செல்கிறது. அம்மாநகராட்சியில் மிகப்பெரிய கழிவுநீர் ஓடையான ஆமை இளஞ்சாம் ஓடை. இந்த கழிவுநீர் ஓடையில் நேற்று தூய்மைப் பணிக்காக இறங்கிய மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு தொழிலாளி ஜோய் என்பவர் சுத்தம் செய்யும் போது ஓடையில் மாயமானார். அவரை கண்டுபிடிக்க கடந்த 22 மணி நேரமாக மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓடையில் டன் கணக்கிலான கழிவுகள் தேங்கி நிற்பதால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். அம்மாநகராட்சி மேயர் ஆர்யா ராஜேந்திரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், தீயணைப்பு துறை உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் தலைமையில் நடக்கும் இந்த தேடுதல் பணியில் இன்று ஸ்கூபா டைவிங் படையினரும் சேர்ந்துள்ளனர். அனைத்து பாதுகாப்பு கருவிகளுடன் அவர்கள் கழிவுநீர் ஓடையின் உள்பகுதிக்கு சென்று தேடிய நிலையில் ஓடையில் டன் கணக்கிலான கழிவுகள் தேங்கி நிற்பதால் அந்த பணியை முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை. இதனால் தற்பொழுது ஓடையில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னும் 6 மணிக்கு போயது. കാക്കറിയൊക്കെ പറഞ്ഞ് കുടിക്കുവാർ. അല്ലാതെ ജോലിക്ക് അവർ വിളിച്ചോളും, കോണ്ടാക്ട് പണിക്കാരോട് പോകുവാർ. അങ്ങനെ ജോലിയില്ലാത്ത മാക്കറി വെറുക്കാൻ പോകും.